சன்ஸ்கிரீன் வந்து நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஃபேஸ் ஃபுல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிலியா இருக்கும். அதாவது ஃபேஸ் ஃபுல்லாம் எண்ணெய் அப்ளை பண்ண மாரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கங்க சுருக்க விழ ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, மூஞ்சி ஃபுல்லா முகப்பரு வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்னா, மூஞ்சில ஏதோ வெயிட் வச்ச மாரி இருக்கும். இது மாரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க. இது எதனால நடக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ரீசன்னால நடக்குது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கின் டைப் வந்து ஆயிலியா இருக்கு. அதாவது ஆயிலி ஸ்கின்னா இருக்கு. செகண்ட் ரீசன் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்கின் டைப்பும் ஆயிலியா இருக்கு. அவங்க யூஸ் பண்ற சன்ஸ்கிரீனும் பார்த்தீங்கன்னா ஆயிலியா இருக்கு. அதாவது அந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா கிரேசியா இருக்கு. இது மாதிரியான சன்ஸ்கிரீன்லாம் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டா இருக்காது. குயிக்கா அப்சர்வும் நடக்காது. இதனால தான் இது மாதிரியான பிரச்சனை எல்லாம் வருது. ஒருத்தவங்களோட ஸ்கின் டைப் பார்த்தீங்கன்னா ஆயிலியா இருக்குன்னா அவங்க எல்லா சன்ஸ்கிரீனும் அவங்களால யூஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பா முடியாது. இது மாதிரியான ஸ்கின் டைப்புக்குன்னு சில சன்ஸ்கிரீனை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்பாங்க. அது மாதிரியான சன்ஸ்கிரீனை மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அது மாதிரியான ஒரு சன்ஸ்கிரீனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த நம்ம பார்க்க போற சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு பெஸ்ட் சன்ஸ்கிரீன். அது என்ன சன்ஸ்கிரீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியூட்ரோஜனா அல்ட்ரா ஷியர் பிரைட் டச் SPF 50+ சன்ஸ்கிரீன். இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் அண்ட் ஆயில் ஃப்ரீ சன்ஸ்கிரீனா இருக்கு. இந்த சன்ஸ்கிரீனை வந்து எப்படி ஃபார்முலேட் பண்ணிருக்காங்கன்னா அட்வான்ஸ்டான ஹெலியோப்ளக்ஸ் டெக்னாலஜியை வச்சு வந்து ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நான் கிரேசி அண்ட் மேட்டி ஃபினிஷா இருக்கறனால இந்த சன்ஸ்கிரீனை வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து ஸ்மூத் அண்ட் சைன் ஃப்ரீயா இருக்கும். டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து ஏன் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனை நான் கெமிடோஜெனிக் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த சன்ஸ்கிரீனை வந்து அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துளைகள் இருக்கும். இதை இந்த சன்ஸ்கிரீனை அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த துளைகளை வந்து இது கிளாக் பண்ணாது. அந்த சின்ன சின்ன துளைகளை வந்து அடைக்காம குயிக்கா அப்சர்வ் ஆகுறதா சொல்றாங்க. இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சன்பேனை வந்து பிரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ப்ரீமெச்சூர் ஏஜிங்கை வந்து பிரிவென்ட் பண்ணுது. இந்த ப்ரீமெச்சூர் ஏஜிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்ல இருந்து வர UV ரேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல பட்டு அங்கங்க wrinkles வர ஆரம்பிக்குது. அதாவது சுருக்க விழுதும். இந்த சுருக்கம் விழுறதுனால என்ன ஆகும்னா நம்ம 25 வயசு ஆளதா இருப்போம். ஆனா பாக்குறது பார்த்தீங்கன்னா 50 வயசு ஆள் மாதிரி நம்மளோட ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுருக்க விழுந்திருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் ஏஜிங் சொல்லுவாங்க. இந்த ப்ரீமெச்சூர் ஏஜிங் எல்லாம் இது வந்து பிரிவென்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ஸ்கின் கேன்சருக்கான ரிஸ்கை வந்து ரெடியூஸ் பண்ணுது. இந்த சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் ஹியூமிடிட்டி கிளைமேட் இதுக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கு. கன்சியூமர் ஸ்டடி படி இந்த சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண 92% ஆஃப் யூசர்ஸ் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த யூசர்ஸோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா நான் கிரேசியாகவும் அது மட்டும் இல்லாம வெயிட்லெஸ் ஃபீல் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த சன்ஸ்கிரீனுக்கான அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நம்மளால பை பண்ண முடியும். அமேசான், பிளிப்கார்ட் இது மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல நம்மளால பை பண்ண முடியும். இந்த சன்ஸ்கிரீனை வந்து நீங்க பை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனுக்கான ப்ராடக்ட் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நீங்க ஸ்கின் கேரை பத்தி டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் வெப்சைட் சொல்றேன். அந்த வெப்சைட்டோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா shopwithchoice.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த வெப்சைட்ல என்ன பெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா எல்லா கண்டென்ட்டும் வந்து கவர் பண்ணிருப்பாங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் கண்டென்ட், சொல்யூஷன் இது மாதிரியான கம்பேரிசன் கண்டென்ட் இது மாதிரியான எல்லா கண்டென்ட்டும் வந்து இதுல வந்து கவர் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து சன்ஸ்கிரீன் தேடுறீங்க. அதாவது உங்களோட ஸ்கின் டைப் வந்து என்னவா வேணா இருக்கலாம். உங்களுக்கு வந்து இதுல வந்து ஒரு சொல்யூஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து ஆயிலி ஸ்கின்னா இருந்தா உங்களுக்கு தேவையான ஆயிலி சன்ஸ்கிரீன் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. நீங்க வந்து ட்ரை ஸ்கின்னா இருந்தா ட்ரை ஸ்கின்னுக்கு தேவையான சன்ஸ்கிரீனை வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. அதே வந்து நீங்க சென்சிட்டிவ் ஸ்கின்னா இருந்தா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு தேவையான சன்ஸ்கிரீனை வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. இதே நீங்க வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து அதிகமா பண்ற பர்சனா இருந்துச்சுன்னா அதுக்கு தேவையான சன்ஸ்கிரீனை வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. இது மாதிரியான நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாத்துக்கும் தேவையான சொல்யூஷன் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. இதுல என்ன பெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுல வந்து அதிகமான கம்பேரிசன் கண்டென்ட் வந்து கவர் பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு ஆயிலி ஸ்கின்னா இருக்கீங்கன்னா அந்த ஆயிலி ஸ்கின்னுக்கு தேவையான 2 சன்ஸ்கிரீன் இருக்குன்னா அந்த 2 சன்ஸ்கிரீன்ல எது ஆயிலுக்கான பெஸ்ட் சன்ஸ்கிரீன் அப்படிங்கறத கம்பேரிசன்லாம் கொடுத்திருப்பாங்க. இந்த வெப்சைட் வந்து நல்லா இருக்கும். வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஒன்லி சன்ஸ்கிரீன் மட்டும் தான் கவர் பண்ணிருப்பாங்கன்னா அப்படி இல்ல. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் கவர் பண்ணிருப்பாங்க, ஹேர் சீரம் கவர் பண்ணிருப்பாங்க. இது மாதிரியான கம்ப்ளீட்டா வந்து கவர் பண்ணிருப்பாங்க. இந்த சன்ஸ்கிரீனை வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போறீங்க. அதாவது வெளியில போறீங்கன்னா நீங்க வெளியில போறதுக்கு முன்னாடி 15ல இருந்து 30 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த சன்ஸ்கிரீனை வந்து அப்ளை பண்ணி ஆகணும். நீங்க வெளியில போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஸ்வெட் ஆகும். அந்த ஸ்வெட் ஆறனால பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ண சன்ஸ்கிரீன் எல்லாம் போயிடும். ஸோ எவ்ரி 80 மினிட்ஸ்க்கு ஒன் டைம் வந்து இந்த சன்ஸ்கிரீனை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ 80 மினிட்ஸ் பண்ண முடியாட்டி கூட அட்லீஸ்ட் 2 ஹவர்ஸ் ஒன் டைம் வந்து நீங்க வெளியில இருந்தீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீனை வந்து கண்டிப்பா அப்ளை பண்ணணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஐ கிட்ட இந்த சன்ஸ்கிரீனை வந்து அப்ளை பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோல ஆயிலி ஸ்கின் டைப்புக்கான சன்ஸ்கிரீனை பத்தி டீடைலா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல சென்சிட்டிவ் ஸ்கின் டைப்புக்கான சன்ஸ்கிரீனை பத்தி டீடைலா பார்ப்போம். அது பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடுல உள்ள வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்க.